மீண்டும் மலரும் முத்தமிழ். செந்தமிழ் அன்னை பாதம் செந்தமிழ் அன்னை பாதம் சேவித்து வணங்குகின்றேன். முந்திய மொழியால் முதன்மை முடிச்சினை பெற்ற தாய்மை. சொந்தமும் மழலை என்ற சொல்லுக்கு குழந்தை கண்டாள் தமிழ். மந்திர மறையும் ஏனை வாய்மொழி பலவும் கொண்டாள். அந்தியின் மறையுமா போல் அந்தியில் மறையுமா போல் அவனியில் மறையா மங்கை. கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இலக்கணத்தின் பிறகினை விரித்த மேன்மை. எந்திர இழுக்க நின்று இயல்பினை வகுத்த பெண்ணாள். தந்திர மனையை தாயாய் தந்திரம் அணைய தாயாய் தாரணி நிலத்தால் வாழ்க. கம்பனின் கவியும் மற்ற காடமேகத்துடனும் நல்ல அம்குரல் வேந்தன் அழகாம் இளம் கோவும் சோமர் இளங்க ஈட சோமர் எம்மிறை புலவர் ஈழம் இணையிலா பெருமையோடும் செம்மொழி புலவர் வந்தீர் சிறப்பித்து வணங்குகின்றேன். பாண்டியன் ஆண்ட பூமி பத்தினி மங்கை கரசி ஈண்டு நம் பூமி எல்லாம் இருந்தவர் வாழ்ந்து நின்ற வேண்டுதல் வந்தார் போலும் விளங்கிடும் புதிய கோலம். தூண் என நிற்றல் மேவும் தொல்லியல் விளையுதாமே. புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் கவிதையை ஆரம்பிக்கின்றார். மிக்க நன்றி. சொல்லுங்க. புஷ்பாவும் கிறிஸ்டி என்ற பெருந்தமிழ் வித்துவத்தின் பண்டிதர் மகளேயான பழந்தமிழ் வண்ணம் கற்ற எண்தொடர் நின்ற வண்ணம் இயலொடும் தமிழே கற்றார். தன் தமிழ் பயின்ற வண்ணம் தன் கவி தருகின்றாரே. தன் தமிழ் பயின்ற வண்ணம் தன் கவி தருகின்றாரே. புஷ்பா கிருஷ்ண, நீங்கள் உங்கள் கவிதையை தாருங்க. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. என்னை தமிழச்சியாக படைத்த இறைவனுக்கும், என்னை தன் மகளாக ஏற்ற தமிழன்னைக்கும், என்னை இன்று புறம் தந்த என் பெற்றோருக்கும், எனக்கு அறிவூட்டிய என் அனைத்து ஆசான்களுக்கும், இந்த கவியரங்கை வழிநடத்தி செல்லும் தீபகம்பே ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இங்கு கூடி வந்திருக்கும் அனைத்து கவி பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மீண்டும் மலரும் முத்தமிழ். கருவறைக்குள் நான் வளர கருவளர்த்த தமிழ் தாயே, உருக்கொண்டு நான் பிறக்க உயிரென வந்தாயே. தாயவளின் வார்த்தை தனை கொண்டு வந்தேனே, தாயாய் உனையேற்று தரணியில் வளர்ந்தேனே. மூவேந்தர் சுவைத்திட்ட முத்தமிழே தாயே, பாவேந்தர் ஏற்று பாடிப்பாரேற்றிய செந்தமிழே வாழி. மூப்பிலா எங்கள் முத்தமிழே நீ வாழ்க, யாப்பிலே முத்தமிழாய் யாங்கனமே நீ வாழ்க. செம்மொழியாய் வாழ்ந்து சிந்தை நிறைத்தவளே, எம் தமிழரை வளர்த்திடும் எம் தாயே நீதானே. தொன்மை நிறைந்த தூய தமிழ் தாயே வாழ்க, இம்மையும் அன்றுமே இயம்பிடும் எம்மொழியே. கன்னித்தாயம்மா கைகூப்பி தொழுகின்றேன், கண்ணல் மொழியாலே கைகூப்பி பாடுகின்றேன்.
சங்கே முழங்கென்று சரித்திரம் படைத்திடுவேன், சந்ததமும் உன் புகழைச் சாற்றியே மகிழ்ந்திடுவேன். மாணிக்க மலராக மகரத தூளியாட காணிக்கை தந்தோம் கன்னித் தமிழ் தாரகையே. சங்கத்தின் தேரிலேறி சரித்திரம் படைத்தவளே, எங்கெங்கும் நீதானே எழிலரசி உலகினிலே. சிறப்பெழுத்து ஏ ஓ ல ர ந என சிறப்புடன் வாழ்ந்தவளே, பிறப்பிலே நீ தந்த பிள்ளைத்தமிழ் எழுத்துக்களால் வரமென எம்னாவில் வலம் வரும் தாய்மொழியே, கரம் கூப்பி தொழுகின்றேன், கை கூப்பி தொழுகின்றேன். அருந்தமிழே எம் தாயே அன்னையே வணங்குகின்றேன், இருக்கையிலே அமர வைத்த இளந்தமிழே தொழுகின்றேன். பருவத்து மழையாகி பாங்குடன் பொழிந்திடுவாய், விருப்புடனே எம்மினத்தின் வேதனைகள் தீர்த்திடுவாய். வானமும் பூமியும் வாழ்ந்திடும் தமிழ்த்தாயே, கானகமங்கிலும் நீயே காட்சியாய் தெரிகின்றாய். தானமாய் நீதரும் தமிழ் அருவியில் நனைகின்றேன், கானமாய் என்றும் கவனமுடன் மலர்ந்திடுவாய். வானமும் பூமியும் வாழ்ந்திடும் தமிழ்த்தாயே, கானகமங்கிலும் நீயே காட்சியாய் தெரிகின்றாய். தானமாய் நீதரும் தமிழருவியில் நனைகின்றேன், கானமாய் என்னுள் கவனமுடன் மலர்ந்திடுவாய். இந்த அருமையான வாய்ப்பை தந்த ஐயாவுக்கும் கொப்பில் சிங்கன் ஐயாவுக்கும் மற்றும் இந்த குழுமிற்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞான தமிழ் மன்றத்தினர் வழங்கும் மீண்டும் மலரும் முத்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து முத்தமிழ் வளர்க்கும் மூதறிஞர்களே, எத்திக்கும் செந்தமிழ் இசைபரப்பும் கவிஞர் பெருமக்களே, பல்துறை வித்தகர்களே, என் இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மீண்டும் மலரும் முத்தமிழை அழகிய கவிதையால் ஆரம்பித்து வைத்த எங்கள் பாவலர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள் செந்தமிழ் அன்னையின் பாதம் சேவித்து அழகிய எமது தமிழ் மொழியையும் தமிழின் பரப்பையும் தமிழை ஆண்ட மன்னர்களின் சிறப்பையும் இங்கே அழகாக எடுத்து காட்டினார். கம்பனின் கவிதையையும் இளங்கோ அளித்த சிலப்பதிகாரத்தின் தன்மையையும் ஈழத்திலே வளர்ந்த செந்தமிழ் செம்மொழி புலவர்களின் சிறப்பினையும் அங்கே கோடிட்டு காட்டினார். தமிழ் மண்ணை ஆண்ட பாண்டியரின் பெருமையையும் அவர்கள் தமிழ் வளர்த்த இனிமையையும் இன்று முத்தமிழ் அங்கங்கெல்லாம் பரந்து இருக்கின்ற என்ற சிறப்பையும் தன் மனத்திலே இருத்தி எமக்கு இங்கே எடுத்து காட்டினார். அவரை தொடர்ந்து வந்த முனைவர் பாவலர்மணி கிறிஸ்டி புஷ்பா அவர்கள் உலகிலே மூத்துமே உன்னதங் காத்துமே தலங்களில் அவைகளில் ஓங்கிய தங்கு தமிழை தங்கு தடையின்றி செந்தமிழால் மனந்தொட அழகிய கவிதையால் மனம் குளிரச் சென்று முத்தமிழை வளர்ப்பதற்கு தன் பங்கை இங்கு செலுத்தி சென்றார். அவர் மூவேந்தர் அமைத்த தமிழை, இந்த மொழியை இந்த மண்ணிலே எங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற என்ற சிறப்பினை எமக்கு இங்கே எடுத்து காட்டினார். மலை போல் பொழியும் எம் செந்தமிழ் இந்த மண்ணிலே எவ்வாறு வளர்ச்சியை தருகின்றதோ அதுபோல் சிறந்த அருவியிலே ஓடுகின்ற நீர் போல் இந்த செந்தமிழ் தன் வாழ்வையும் தமிழர் வாழ்வையும் எவ்வாறு நெறிப்படுத்தி செல்கின்றது என்ற சிறப்பினை எமக்கு காட்டி சென்ற பெருமை மிகவும் அருமையானது. அருமையான கவிதந்த முனைவருக்கு எமது வாழ்த்துக்கள். நன்றி புஷ்பா கிறிஸ்டி அவர்களே. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிக மிக அழகான கருத்துக்களோடு புஷ்பா கிறிஸ்டி அவர்களின் பாடலை விளக்கம் வியாக்கியானம் செய்த ராஜ்மீரா அவர்களுக்கு என்னுடைய நன்றி, எல்லோருடைய நன்றியும் உதித்தாகட்டும். நன்றி ஐயா. அடுத்ததாக வருகிறார் வட்டக்கச்சி வினோத். வட்டக்கச்சி வினோத்துக்கு வரலாறு உண்டு, கேளுங்கள். எட்ட போனாலும் இழுத்து வருவேன் பாருங்கள்.
கிட்டும் கணக்கு முத்தமிழை கீழா நெல்லி புத்தமுதே சொட்ட சொட்ட தேனொழுகும் சொக்க தமிழே தானொழுகும். அவர் தனது கவிதையை உங்கள் முன் படைக்கின்றார். வருக வினோத். நன்றி நன்றி. காடுகளில் திரிந்த என்னை கவிதையில் தெரிய வைத்த தமிழன்னைக்கும் கவியரங்க தலைமைக்கும் இந்த கவியரங்கத்தை நடாத்தி கொண்டிருக்கும் குடும்பத்திற்கும் என் இந்நேர வணக்கம். மீண்டும் மலரும் முத்தமிழ். காடுகளில் திரிந்த என்னை கவிதையில் தெரிய வைத்த தமிழே போற்றி. கவியரங்க தலைமைக்கும் கவியரங்க குடும்பத்திற்கும் இந்நேர வணக்கம். கவிபாட வந்திருக்கும் அனைவருக்கும் சேர்த்து இந்நேர வணக்கம். மீண்டும் மலரும் முத்தமிழ். இயற்கையாக எழுந்து வேர்ச்சொல் மிகுந்து உலகெல்லாம் பறந்து கடல் வழியே விரிந்து கடல் கோளில் சரிந்து குமரியில் புதைந்து குமரியாய் இருக்கும் காதல் குலவியே என் தமிழியே. கீழடியில் உறங்கும் உந்தன் பழமை கன்னித் தமிழே நீ என்றும் இளமை. ஒவ்வொரு சொல்லிலும் கலந்த செழுமை நீ மட்டும் தானே எங்களின் உடைமை. உலகெல்லாம் அழகு நீ மட்டும் தானே எமக்கு பேரழகு. உலக மொழியெல்லாம் அழகு நீ மட்டும் தானே எமக்கு பேரழகு. தேனிடை ஊறிய கரும்பே பாலிடை கலந்த பாகே அரசுவை மேவிய அமுதே மொழிந்தால் இனிக்கும் தமிழே. என்னுள் கலந்து என் தமிழே போற்றி. மூச்சில் உறைந்த முழுமையே போற்றி. பேச்சில் வரும் உண்மையே போற்றி. உணர்வில் கலந்த தமிழே போற்றி. உனக்குள் என்னை நிறைத்தாய் போற்றி. கருவில் கேட்ட ஒளிச்சுவடி தாயில் தொடங்கிய அரைச்சுவடி மண்ணில் செழித்த தமிழ்ச்சுவடி நாவில் உதிர்க்கும் மொழியின் வழி நானும் சுவாசித்தேன் அதன் வழி. சங்கம் கடலில் மறைந்தாலும் உலகம் கூடி எதிர்த்தாலும் தன்னிலை மாறாமல் இருந்தாள் செம்மொழியாகியே அன்னை நிமிர்ந்தாள். செம்மொழியாகியே அன்னை நிமிர்ந்தாள். வெறும் ஒலியல்ல என் மொழி வெறும் ஒலியல்ல என் மொழி எழும் பண்பாட்டின் முதல் வழி. கீழடியில் உறங்கும் தமிழர் பழமை மேலடியில் வரும் தமிழரின் உண்மை. ஒவ்வொரு வரையிலும் சொல்ல முடியாத பந்தம் உனக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம். என் கண்கள் உன்னை தினம் உதடுகள் உரசி உன் சத்தம் ஒலிக்கும். எனக்குள் அழும் மூச்சில் நான் பேசும் பேச்சில் உள்ள நுழைக்கும் சிந்தனையில் அகத்தில் சுரக்கும் அன்பில் உள்ளார்ந்த தேடலில் உனக்காக சிந்திய கண்ணீரில் உன்னை காக்க கொடுத்த குருதியில் உன்னை பேசியதற்காய் நாம் படும் துன்பத்தில் உன்னை பேசி நாம் படும் துன்பத்தில் உனக்கும் ஒன்றென்றால் உனக்கு ஒன்றென்றால் எனக்குள் வரும் கோபத்தில் என் தாய் வகுத்த தந்த வழியில் தந்த வழியில் நான் கைப்பிடித்தேன் அந்த கொடியில். உன்னை பற்றியே முயல்கிறேன் இருக்கும் நொடியில். உன்னை அறிய முயல்கிறேன் இருக்கும் நொடியில். தமிழே அது வந்தாலும் நீயே என் முதல் காதலில். தமிழே வந்தாலும் நீயே முதல் காதலில். முத்தமிழில் முடிவில்லா சிறப்பும் இசை தரும் இதமான மருந்தும் கலை பயில கவலை மறக்கும் ஆடிய பாதங்கள் மனதை உரமாக்கும் ஆய கலைகளின் வழியில் ஆதாரமாகும். கலைவழி பண்பாடு கைமாறும் இயற்கை அதன் வழி சுகம் காணும். கடவுளே கலைக்கும் மனமிறங்கும் கடவுளே கலைக்கும் மனமிறங்கும். உடல் உரமேறிய உளம் சுகம் காணும் உடல் உரமேறி உளம் சுகம் காணும். நுண்கலைகளே வாழ்வின் நுட்பமாகும். வேலும் வாழும் காத்த மறை வீரம் செறிந்த தமிழர் படை. வேலும் வாழும் காத்த மறை வீரம் செறிந்த தமிழர் படை. உளவும் உணர்வும் உயர்ந்த நிலை இசையும் இயலும் வாழும் கதை. வீரம் பாடிய புறக்கவிதை காதல் செழித்த அகக்கவிதை. இயல் இசை நாடகம் தமிழை சுவைபட தந்த பெருமை. இறைனார் பாடிய பெருந்தமிழை இயலும் வரை நாவில் உரை. மழலையர் வாயில் தமிழ் தவழும் வரை தாய் தமிழுக்கு குறையில்லை. இனி தமிழே அரசேறும் கவலை இல்லை. இனி தமிழே அரசேறும் கவலை இல்லை. நன்றி வணக்கம். நான் உங்கள் வட்டக்கட்சி வினோத். நன்றி நன்றி வட்டக்கட்சி வினோத் அவர்களே. அழகான கவிதை தந்தீர்கள். கட்டளை கட்டுக்கட்டாக எங்கள் மண்ணை தொட்டு அழித்த அலை கரையான் கரைபடி மாந்தர் தொட்டளித்த ஏடுகளும் தூர எடுத்து சென்ற ஏடுகளும் நட்டமாய் எமக்கு போனாலும் நலிவில்லை என்று நாம் உரத்து பாடுவோம் என
களத்திலே வந்து சிறந்த கவி படித்தீர்கள். கடல் கோள்களில் சரிந்து, குமரியில் புதைந்து, சிந்துவில் சிதைந்து, கீழடியில் உறங்கினாலும் தமிழரின் பெருமையை தமிழன்னை உலகெங்கும் பறைசாற்றுவாள் என்ற உண்மையை சொல்லிச் சென்றீர்கள். பாவிடை கலந்த பாகாய் மட்டுமன்றி மூச்சிலே கலந்த உயிராக இங்கு உலகுகின்ற தமிழை வாழ்த்திச் சென்றீர்கள். சங்கம் வளர்த்த தமிழ் கடலுக்குள் மூழ்கவில்லை, சங்கங்கள் தான் மூழ்கில் சென்றன. தமிழ் வெறும் ஒலி அல்ல, அது எமது உயிர் மூச்சு என்ற உண்மையை எடுத்துச் சென்றீர்கள். வாழ்வுடன் பண்பாட்டுடன் இணைந்த எங்கள் வாழ்வின் அன்னையாம் தமிழ் அன்னையை உங்கள் உள்ளத்தில் வைத்து பூசிக்கின்ற உண்மையை எமக்கு வெளிப்படுத்தி சென்றீர்கள். உயிர் காக்க மட்டுமா நாங்கள் ஓடித்திரிந்தோம்? உதிரத்தினை உயிரான அன்னையை காப்பதற்காக வெல்லவா சிந்தினோம் என்ற அந்த உண்மையை இங்கு உரத்து கூறினீர்கள். சிந்திய கண்ணீருக்கும் ஓடிய இரத்த ஆற்றுக்கும் இங்கே நாங்கள் உலகமெல்லாம் தமிழ் மொழியை காப்பது ஒன்றுதான் இலட்சியமாக கொள்ள வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்தி நின்றீர்கள். ஆயகலைகள் 64 தந்து அகமும் புறமுமாய் ஒழுகுகின்ற எங்கள் முத்தமிழ் என்றும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்ற உண்மையை உரைத்து சென்ற உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க நலமுடன். நன்றி. மிக மிக அழகான பின்னூட்டம். உங்களுக்கும் வட்டக்கட்சி வினோத்துக்கும் மிகுந்த நன்றியை கூறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஊரின் பெருமையையும் உலகத்தின் அழகையும் தமிழின் சிறப்பையும் தமிழ் தரும் அருமை நிகழ்வுகளையும் ஊரோடு உலகோடு மக்களோடு சேர்ந்து பரப்பும் தேவன் செல்லையா அவர்களை கன்னித்தமிழில் நல்ல தமிழில் நாடு போற்ற அவருடைய கவிதையை தருமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி. நன்றி உங்கள் விழிப்புக்கு. அருட்பெரும் சோதி சக்தி துணை நாடி கவிக்கல நாயகன் கவி தலைவன் தேச பாரதி அவர்களுக்கும் உற்ற துணையாய் ஊக்குவிக்கும் முதுகலை இளைஞன் குதுகல கதம்பம் புகழ்சேர் கொக்குவில் சிங்கன் அவர்களுக்கும் மெய்நிகர் ரவி களம் நாடி களம் புகுந்த நற்றமிழ் கவிஞர்க்கும் சுவஞர்க்கும் ஏனை கலைஞர்க்கும் வணக்கம் கூறி ஞான தமிழ் மன்றில் மீண்டும் மலரும் முத்தமிழ் என்ற தலைப்பினில் தொடர்கிறேன் என் கவி. ஞான தமிழ் மன்றே, நற்றமிழின் கவிச்சரமே, தேனொத்த மொழியான தெவிட்டாத நம் பங்கிலியை ஞான தமிழ் மன்றே, நற்றமிழின் கவிச்சரமே, தேனத்த மொழியாளை தெவிட்டாத நம் பங்கிலியை செழுமையுருகும் செந்தமிழை ஞான தமிழ் மன்றே, நற்றமிழின் கவிச்சரமே, தேனொத்த மொழியாளை தெவிட்டாத நம் பங்கிலியை செழுமை உரு எம் செந்தமிழை பாலோடு தேன் கலந்து பருகத் தந்தாற்போல் திக்கட்டும் கண்டங்கள் தாண்டி சொல்லில் பொருள் கூட்டி சொல்லும் தரத்தால் சுவை ஊட்டி எம் மனங்களை கொள்ளை கொண்டவர் மரபு கவி வித்தகர் எம் தேச பாரதி. சொல்லில் பொருள் கூட்டி சொல்லும் தரத்தால் சுவை கூட்டி எம் மனங்களை கொள்ளை கொண்டவர் மரபு கவி வித்தகர் எம் தேச பாரதி. உரையும் பாட்டு மியலென ஆகும் அதனோடு தாளம் சேர்ந்தால் இசையென ஆகும். உரையும் பாட்டு மியலென ஆகும் அதனோடு தாளம் சேர்ந்தால் இசையென ஆகும். உரையோடு பாட்டில் அபிநயம் சேர்ந்தால் நாடகமாகும். உரையும் பாட்டு மியலென ஆகும் அதனோடு தாளம் சேர்ந்தால் இசையென ஆகும். உரையோடு பாட்டில் அபிநயம் சேர்ந்தால் நாடகமாகும்.
என்று எம் பேராசிரியர் வி செல்வநாயகம் சொன்ன முத்தமிழ் தன் வரைவது கொண்டு உரையும் பாட்டு மீளனாகும் அதனோடு தாளம் சேர்ந்தால் இசையென ஆகும் உரையோடு பாட்டில் அபிநயம் சேர்ந்தால் நாடகமாகும் என்று எம் பேராசிரியர் வி செல்வநாயகம் சொன்ன முத்தமிழ் தன் வரைவது கொண்டு அதை தன் கவிக்களம் என்னும் அவைக்களமேற்றி கவிக்களம் தன்னை முத்தமிழ் கூட்டாய் சுவைத்திடத் தந்த வாரது கண்ணி கவிக்களம் தன்னை முத்தமிழ் கூட்டாய் சுவைத்திடத் தந்த வாரது கண்ணி மகிழ்ந்திருந்த அந்த நாட்கள் சற்றே விடுமுறை கண்டதால் முத்தமிழ் கூட்டாய் சுவைத்திடத் தந்த வாரது கண்ணி மகிழ்ந்திருந்த அந்த நாட்கள் சற்றே விடுமுறை கண்டதால் ஏமாற்றமுற்று மலை காணா பயிர்கள் போலும் கவினொரு கவிமனங்கள் வாடியதை நான் அறிவேன். மலை காணா பயிர்கள் போலும் கவினொரு கவிமனங்கள் வாடியதை நான் அறிவேன். நானும் விதிவிலக்கல்ல. இன்று கனவிலும் நனவிலும் கவியே தன் மூச்சாய் அதுவே தன் பேச்சாய் கொண்டுழன்று இன்று கனவிலும் நனவிலும் கவியே தன் மூச்சாய் அதுவே தன் பேச்சாய் கொண்டுழன்று தன்னழி அளிக்கும் தந்தமுலை உடல் உள நோய் தீர்க்கும் மருந்தெனக் கண்டு அற்றை காலம் வந்த ஞானத் தமிழ் மன்றின் இருளகற்றி இற்றை திங்கள் பங்குனி அதனில் அற்றை காலம் வந்த ஞான தமிழ் மன்றின் இருளகற்றி இற்றை திங்கள் பங்குனி அதனில் மீண்டும் வருதல் கண்டு மலைமுகில் கண்டு ஆடும் மயிலது போலும் நானும் கவியது கொண்டு இவ்வவையது வந்தேன். என் கவியில் சுவையில்லை என்றாலும் சுவையென்றே போற்றுவீர். என் கவியில் சுவையில்லை என்றாலும் சுவையென்றே போற்றுவீர். நயமில்லை என்றாலும் நயமென்றே போற்றுவீர். ராசலிங்க அண்ணர் விட்டாலும் என் இளைய சிங்கன் விடமாட்டார். ராசலிங்க அண்ணர் விட்டாலும் என் இளைய சிங்கன் விடமாட்டார். என் கவியை சிறப்பென்றே போற்றுவார் என்று நம்பியே களத்திடை இறங்கினேன் என்ற உண்மையை சொல்கிறேன். உங்களை நம்பியே களத்தினில் இறங்கினேன் என்ற உண்மையை சொல்கிறேன். சுந்தரர்க்கும் சேர்க்கலார்க்கும் பித்தா புரை என்றும் உலகலாம் உணர்ந்து என்றும் சுந்தரர்க்கும் சேர்க்கலார்க்கும் பித்தா பிறை என்றும் உலகலாம் உணர்ந்து என்றும் அடியெடுத்து கொடுத்த சிவனே சுந்தரர்க்கும் சேர்க்கலார்க்கும் பித்தா பிறை என்றும் உலகலாம் உணர்ந்து என்றும் அடியெடுத்து கொடுத்த சிவனே போலும் ஞான தமிழ் மன்றில் ஞான கவியே புதிய அடிகொண்டல் தலைப்புகள் வரட்டும். புதிய அடிகொண்ட கவி தலைப்புகள் வரட்டும். அதுவே எங்கள் பயிற்சி பட்டறையாக ஞான தமிழ் மன்றம் நடைபோடட்டும். தோன்றில் புகழொடு தோன்றுக என்ற வழி புகழ்பூத்த எங்கள் ராஜலிங்கண்ணர் எங்கள் தேச பாரதி மரபு கவி விருத்த கவி வித்தகர் ஞான கவி என பன்முகம் கொண்ட பட்டங்கள் தாங்கி நிற்பவர். எங்கள் தேச பாரதி மரபு கவி விருத்த கவி வித்தகர் ஞான கவி என பன்முகம் கொண்ட பட்டங்கள் தாங்கி நிற்பவர். தம்மை நாமும் வாழ்த்தி நிற்பதோடு எங்கள் தேச பாரதி மரபு கவி விருத்த கவி வித்தகர் ஞான கவி என பன்முகம் கொண்ட பட்டங்கள் தாங்கி நிற்பவர் தம்மை நாமும் வாழ்த்தி நிற்பதோடு ஞான தமிழ் மன்றம் எங்கள் கவிப்பட்டறையாக திகழட்டும். பற்பல கவிஞர்களை அது புடம்போட்டு எடுக்கட்டும். ஞான தமிழ் மன்றம் எங்கள் கவி பட்டறையாக திகழட்டும். பற்பல கவிஞர்களை அது புடம்போட்டு எடுக்கட்டும். எங்கள் கவிமலர்கள் அதில் பூத்து குலுங்கட்டும். அதில் மீண்டும் எங்கள் முத்தமிழ் சுவை கூட்டட்டும்.
ஞான தமிழ் மன்றம் எங்கள் கவி பட்டறையாக திகழட்டும். பற்பல கவிஞர்களை அது புடம் போட்டு எடுக்கட்டும். எங்கள் கவி மலர்கள் அதில் பூத்து குலுங்கட்டும். அதில் மீண்டும் எங்கள் முத்தமிழ் சுவை கூட்டட்டும் என்று கூறி என் கவியதை நிறைவு செய்கின்றேன். பாரிஸிலிருந்து செல்லியா தேவன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி கவிஞர் தேவன் செல்லையா அவர்களே. தங்கள் கவியில் சொல் நயம் இருந்தது, பொருள் நயம் கண்டோம். மேலும் சமூக அக்கறையோடு எங்களது விருத்த கவி வித்தகர் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தீர்கள். அதே கோரிக்கை தான் என்னிடமும் இருக்கின்றது. ஐயா, தாங்கள் விருத்த கவி வித்தகர், ஞானக்கவி, தேசபாரதி என்று பல மரபு கவிஞர் என்று பல பட்டங்களை எடுத்தீர்கள். கவிஞர் தேவன் செல்லையா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க, விருப்பத்திற்கிணங்க தாங்களும் தங்கள் அறிவை பகிர்ந்து இந்த ஒரு பயிற்சி பட்டறையாக்கி பல கவிஞர்கள் உருவாகுவதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையே நானும் இங்கே முன்வைக்கின்றேன். ஊரின் பெருமையையும் உலகத்தின் பெருமையையும் பறைசாற்றும் கவிஞர் தேவன் செல்லையா என எங்களது மரபு கவிஞர் உங்களை விழித்தார். அதை போலவே உங்களோடு சமூக அக்கறையும் நான் கண்டேன். பாலோடு தேன் கலந்த பருகும் எமது அன்னை தமிழை போற்றி நின்றீர்கள். சொல்லும் தரத்திலும் சுவையின் தரத்திலும் இந்த ஞான தமிழ் மன்றம் திகழ வேண்டும், திகழ்ந்தது என்ற பெருமையை கூறினீர்கள். எங்களது முத்தமிழுக்கு அழகிய விளக்கம் தந்தீர்கள். பேராசிரியர் செல்வநாயக அவர்களின் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றும் இணைந்த எமது முத்தமிழுக்கு அவர் தந்த விளக்கத்தினை இங்கே அழகாக எடுத்து உரைத்தீர்கள். தன்னளிக்கும் தன் தமிழை ஞான தமிழ் மன்றம் எவ்வாறு வளர்த்தது, இனியும் வளர்க்க வேண்டும் என்ற வேணாவாவை இங்கே முன்வைத்தீர்கள். சுந்தரர்க்கும் சேக்கிழார்க்கும் பித்தா என்றும் உலகெல்லாம் என்றும் மடியெடுத்து கொடுத்த ஈசன் அவர். தமிழ் வளர்ப்பதற்காக, தமிழை சுவைப்பதற்காக அவர்களின் வாயாலேயே இந்தமிழை இசைக்குமாறு இறைவன் எவ்வாறு கேட்டாரோ அவ்வாறே எங்களது ஞான தமிழ் மன்றத்தின் தலைவரை அவரும் இறந்து நின்றார். எங்களுக்கு கவிதை சொல்லித்தாருங்கள், மரபு கவிதை இலக்கணங்களை நாங்கள் கேட்க துடிக்கின்றோம் என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஐயா அவர்கள் நிறைவேற்றுவார். எனவே தோன்றி புகழோடு தோன்றுக என்ற எமது தாரக மந்திரத்தையும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உன்னத நோக்கையும் கொண்ட எங்கள் தமிழோடு உறவாடுகின்ற உணர்வாளர்கள் தமிழை வளர்ப்பதற்கு பல்வேறு வழிகளை கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களும் ஞான தமிழ் மன்றத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலம் எமது சமூகம் பயன்பெறட்டும் என்று நானும் வேண்டி உங்களது அருமையான கவிதைக்கும் வேண்டுகோளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு சிறு நிமிடம். ஒரு சிறு பொழுதில் என் முழுமை கவியதை உள்வாங்கி, ஒரு சிறு பொழுதில் என் முழுமை கவியதை உள்வாங்கி கவிநயம் செய்த சகோதரிக்கு என் அபார வாழ்த்துக்கள். நான் இன்றுதான் ஒரு 4 நிமிட கவிக்கு 2.5 நிமிடம் அல்லது 3 நிமிடம் நயன்புரை சொல்லுகின்ற ஒரு சகோதரியை கண்டிருக்கிறேன். மிக்க வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் கவி பயணம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. தங்களுடைய கருத்துரைக்கு நன்றி. நன்றி. மிக மிக நன்றி அம்மா. நன்றி ஐயா. தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அழகையும் எடுத்து இயம்ப வல்லவர் என்ற மிகுந்த காரணத்தை இந்த சபையிலே நீங்கள் தந்தீர்கள். உங்களுக்கு அனைவராலும் அனைவருக்கும் உங்கள் நல்ல பணியை, சிறந்த தமிழை கொடுத்த உங்களது அழகை வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்லுகின்றேன். வணக்கம்.
நன்றி நன்றி, நன்றி வணக்கம். ஐயா நன்றி. மீண்டும் மலரும் முத்தமிழ். காடுகளில் திரிந்த என்னை கவிதையில் தெரிய வைத்த தமிழே போற்றி. கவியரங்க தலைமைக்கும் கவியரங்க குழுமத்திற்கும் இந்நேர வணக்கம். கவிபாட வந்திருக்கும் அனைவருக்கும் சேர்த்து இந்நேர வணக்கம். மீண்டும் மலரும் முத்தமிழ். இயற்கையாக எழுந்து வேர்ச்சொல் மிகுந்து உலகெல்லாம் பறந்து கடல் வழியே விரிந்து கடல் கோளில் சரிந்து குமரியில் புதைந்து குமரியாய் இருக்கும் காதல் குலவியே என் தமிழியே. கீழடியில் உறங்கும் உந்தன் பழமை கன்னித் தமிழே நீ என்றும் இளமை. ஒவ்வொரு சொல்லிலும் கலந்த செழுமை நீ மட்டும் தானே எங்களின் உடைமை. உலகெல்லாம் அழகு நீ மட்டும் தானே எமக்கு பேரழகு. உலக மொழியெல்லாம் அழகு நீ மட்டும் தானே எமக்கு பேரழகு. தேனிடை ஊறிய கரும்பே பாலிடை கலந்த பாகே அரசுவை மேவிய அமுதே மொழிந்தால் இனிக்கும் தமிழே. என்னுள் கலந்து என் தமிழே போற்றி. மூச்சில் உறைந்த முழுமையே போற்றி. பேச்சில் வரும் உண்மையே போற்றி. உணர்வில் கலந்த தமிழே போற்றி. உனக்குள் என்னை நிறைத்தாய் போற்றி. கருவில் கேட்ட ஒளிச்சுவடி தாயில் தொடங்கிய அரைச்சுவடி மண்ணில் செழித்த தமிழ்ச்சுவடி நாவில் உதிர்க்கும் மொழியின் வழி நானும் சுவாசித்தேன் அதன் வழி. சங்கம் கடலில் மறைந்தாலும் உலகம் கூடி எதிர்த்தாலும் தன்னிலை மாறாமல் இருந்தாள் செம்மொழியாகியே அன்னை நிமிர்ந்தாள். செம்மொழியாகியே அன்னை நிமிர்ந்தாள். வெறும் ஒலியல்ல என் மொழி வெறும் ஒலியல்ல என் மொழி எழும் பண்பாட்டின் முதல் வழி. கீழடியில் உறங்கும் தமிழர் பழமை மேலடியில் வரும் தமிழரின் உண்மை. ஒவ்வொரு வரையிலும் சொல்ல முடியாத பந்தம் உனக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம். என் கண்கள் உன்னை தினம் உதடுகள் உரசி உன் சத்தம் ஒலிக்கும். எனக்குள் அழும் மூச்சில் நான் பேசும் பேச்சில் உள்ள நுழைக்கும் சிந்தனையில் அகத்தில் சுரக்கும் அன்பில் உள்ளார்ந்த தேடலில் உனக்காக சிந்திய கண்ணீரில் உன்னை காக்க கொடுத்த குருதியில் உன்னை பேசியதற்காய் நாம் படும் துன்பத்தில் உன்னை பேசி நாம் படும் துன்பத்தில் உனக்கும் ஒன்றென்றால் உனக்கு ஒன்றென்றால் எனக்குள் வரும் கோபத்தில் என் தாய் வகுத்த தந்த வழியில் தந்த வழியில் நான் கைப்பிடித்தேன் அந்த கொடியில். உன்னை பற்றியே முயல்கிறேன் இருக்கும் நொடியில். உன்னை அறிய முயல்கிறேன் இருக்கும் நொடியில். தமிழே அது வந்தாலும் நீயே என் முதல் காதலில். தமிழே வந்தாலும் நீயே முதல் காதலில். முத்தமிழில் முடிவில்லா சிறப்பும் இசை தரும் இதமான மருந்தும் கலை பயில கவலை மறக்கும் ஆடிய பாதங்கள் மனதை உரமாக்கும் ஆய கலைகளின் வழியில் ஆதாரமாகும். கலைவழி பண்பாடு கைமாறும் இயற்கை அதன் வழி சுகம் காணும். கடவுளே கலைக்கும் மனமிறங்கும் உடல் உரமேறிய உளம் சுகம் காணும். நுண்கலைகளே வாழ்வின் நுட்பமாகும். வேலும் வாழும் காத்த மறை வீரம் செறிந்த தமிழர் படை. வேலும் வாழும் காத்த மறை வீரம் செறிந்த தமிழர் படை. உளவும் உணர்வும் உயர்ந்த நிலை இசையும் இயலும் வாழும் கதை. வீரம் பாடிய புறக்கவிதை காதல் செழித்த அகக்கவிதை. இயல் இசை நாடகம் தமிழை சுவைபட தந்த பெருமை. பாடிய பெருந்தமிழை இயலும் வரை நாவில் உரை. மழலையர் வாயில் தமிழ் தவழும் வரை தாய் தமிழுக்கு குறையில்லை. இனி தமிழே அரசேறும் கவலை இல்லை. நன்றி வணக்கம். நான் உங்கள் வட்டக்கட்சி வினோத். நன்றி நன்றி வட்டக்கட்சி வினோத் அவர்களே. அழகான கவிதை தந்தீர்கள். கட்டளை கட்டுக்கட்டாக எங்கள் மண்ணை தொட்டு அழித்த அலை கரையான் கரைபடி மாந்தர் தொட்டளித்த ஏடுகளும் தூர எடுத்து சென்ற ஏடுகளும் நட்டமாய் எமக்கு போனாலும் நலிவில்லை என்று நாம் உரத்து பாடுவோம் என களத்திலே வந்து சிறந்த கவி படித்தீர்கள். கடல் கோள்களில் சரிந்து குமரியில் புதைந்து சிந்துவில் சிதைந்து கீழடியில் உறங்கினாலும் தமிழரின் பெருமையை தமிழென்னை உலகெங்கும் பறைசாற்றுவாள் என்ற உண்மையை சொல்லி சென்றீர்கள். பாவிடை கலந்த பாகாய் மட்டுமன்றி மூச்சிலே கலந்த உயிராக இங்கு உலகுகின்ற தமிழை வாழ்த்தி சென்றீர்கள். சங்கம் வளர்த்த தமிழ் கடலுக்குள் மூழ்கவில்லை, சங்கங்கள் தான் மூழ்கில் சென்றன.
தமிழ் வெறும் மொழி அல்ல, அது எமது உயிர் மூச்சு என்ற உண்மையை எடுத்துச் சென்றீர்கள். வாழ்வுடன் பண்பாட்டுடன் இணைந்த எங்கள் வாழ்வின் அன்னையாம் தமிழ் அன்னையை உங்கள் உள்ளத்தில் வைத்து பூசிக்கின்ற உண்மையை எமக்கு வெளிப்படுத்தி சென்றீர்கள். உயிர் காக்க மட்டுமா நாங்கள் ஓடித் திரிந்தோம்? எம் உதிரத்தினை, எம் உயிரான அன்னையை காப்பதற்காக வெல்லவா சிந்தினோம் என்ற அந்த உண்மையை இங்கு உரத்து கூறினீர்கள். சிந்திய கண்ணீருக்கும் ஓடிய இரத்த ஆற்றுக்கும் இங்கே நாங்கள் உலகமெல்லாம் நம் தமிழ் மொழியை காப்பது ஒன்றுதான் இலட்சியமாக கொள்ள வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்தி நின்றீர்கள். ஆயகலைகள் 64 தந்து அகமும் புறமுமாய் ஒழுகின்ற எங்கள் முத்தமிழ் என்றும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்ற உண்மையை உரைத்து சென்ற உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க நலமுடன். நன்றி. மிக மிக அழகான பின்னூட்டம். உங்களுக்கும் வட்டக்கட்சி வினோத்துக்கும் மிகுந்த நன்றியை கூறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. கவிதையில் சிறந்தவர், புவி எண்ணங்களில் தன்னை திளைத்தவர். அவர் வாழ்ந்த காலம் நிலைக்க முடியவில்லை என்றாலும் அவரது துணைவர் அவரை விட்டு பிரிந்த அந்த நிகழ்வை எண்ணித்தான் நான் இதை கதைக்கின்றேன். அவரை தமிழோடு கவிதையும் நல்ல தமிழையும் தருகின்ற அந்த பணி தொடர்ந்து செய்வீர்கள் என்று கேட்டு கவிதையை தருமாறு அனுசா வரதன், அனுசா கவரீசன் அவர்களை உங்கள் மன்றத்தில் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஞான தமிழ் மன்றம் கவியரங்கில் கலந்து உரையாடிக் கொண்டிருக்கும் தலைவர் தேசபாரதி ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கும், ஒருங்குமைப்பாளர் கொக்குவில் சிங்கம் ஐயா அவர்களுக்கும், இங்கே கவி கூறி சென்றவர்களுக்கும், கவி கூற இருக்கும் கவிஞர்களுக்கும் எனது வணக்கம். தலைப்பு மீண்டும் மலரும் முத்தமிழ் என்ற இதில் கூற இருக்கின்றேன். கனத்த இதயங்களோடு கண்ணீர் தழும்பும் கண்களோடு வெறுத்திருந்த நான் கூறும் சிறு கவிதை. பெருசா நான் ஒன்றும் இரண்டு இல்லை, அதனால சிறு கவிதை தான். தமிழை பற்றி கூறலாம் என்று இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு இதுக்கும் வரை இல்லை, இன்னும் பிறந்த 6 மாதங்கள் தான் ஆகின்றது. அதால இருக்கின்றேன். அழைத்ததுக்கேற்ப சிறு கவிதை வருகின்றேன். கவிஞர்கள் வரிகளுக்கு கவி வடித்தவளே முத்தமிழ். கவிஞர்கள் வரிகளுக்கு கவி வடித்தவளே முத்தமிழே. காகித உடலுக்கு உயிர் கொடுத்தவளும் நீயே. கல்வி தகமையில் கலைவாணியாக வீற்றிருக்கும் முத்தமிழே. ஊமையின் பேச வைத்த உயிரெழுத்து கொண்டவளே நீ அம்மா என்று. தேய்பிறையாய் தேய்ந்து பகுத்தறிவு முழு நிலவாக்கியவளே நீயே தமிழே. போரில்லாத புரட்சியை உன் தமிழ் மொழியின் மூலம் வென்றவள் நீயே. போரில்லாத முயற்சியை உன் தமிழ் மொழி மூலம் வென்றவளே நீயே. முத்து முத்தான தமிழ் கொடுத்து கவிஞர்களின் கவிவரிகளை உயர்த்தியவளும் நீயே. முத்து முத்தாக கவி கொடுத்து கவிஞர்களின் வரிகளை உயர்த்தியவளே நீயே. தமிழே முத்தமிழே நீ இருக்கும் இடமெல்லாம் மொழி செழிக்கும். தமிழே முத்தமிழே நீ இருக்கும் இடமெல்லாம் மொழி சிலக்கும்.
என் உயிர் இருக்கும் வரையும் சிறு கவியை வடிக்க தருகின்றேன். மனித பிறப்பே வேதனை என்று நான் உணர்ந்த இதயத்தோடு கண்ணீர் தழும்பும் கண்களோடு வெறுத்திருந்த நான் இக்கவியில் முதல் சிறு படிக்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா. தங்கள் கதை கேட்டு எங்களது கண்ணீர் மெல்கின்றது. கனத்த இதயத்தோடும் கண்ணீரோடும் நீங்கள் வாழுகின்ற நிலை மாற வேண்டும். மகிழ்ச்சி பொங்க வேண்டும். தங்கள் வாழ்விலே வசந்தம் வீச வேண்டும். தமிழோடு இணைந்திருங்கள். தமிழ் என்னை தருவாள். தமிழுலகு தங்களுக்கு கை கொடுக்கும். கவலை விடுங்கள். காலம் தந்த கோலம் மாற்றப்பட வேண்டும். உங்கள் கண்ணீர் துடைப்பட வேண்டும். வாழும் நாளெல்லாம் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் மனித வாழ்க்கையில் இயல்பு எனினும் உதவி செய்யும் மனங்கள் தங்களுக்கு உதவ வேண்டும். தங்கள் மனதை தேற்ற வேண்டும். தங்கள் மனம் தேறல் வேண்டும். இந்நிலையிலும் இனிய கவிதையை இங்கு எடுத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றிக்கு மேல் நன்றி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. சொல்லுகின்றோம். இனிய தமிழின் தன்மையை இங்கு எடுத்துரைத்தீர்கள். உயிரோடு கலந்துள்ள உயிராகி மெய்யாகி நிற்கின்ற எங்கள் உன்னத தமிழின் சிறப்பினை மேன்மையை நீங்கள் சிந்தித்தீர்கள். கவிஞர்களின் கரங்களிலே அவள் எவ்வாறு நர்த்தனமாடுகின்றாள், கவி பொழிய வைக்கின்ற சிறப்பும் காலங்காலமாக இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்னராகவே பல்வேறு வடிவங்களில் வளர்ந்த தமிழ் என்று எழுத்துருவிலே கவிஞர்கள் நாவில் மட்டுமன்றி எழுத்திலும் அங்கே நடம் புரிகின்றாள், தனது அழகு மேனியை காட்டுகின்றாள் என்ற அற்புதத்தை இங்கே எங்களுக்கு நினைவூட்டி சென்றீர்கள். முத்து முத்தான தமிழ் தொடுத்து இந்த கவிஞர்கள் முத்தமிழை வளர்க்கின்ற சிறப்பு தங்கள் கவிதையிலே காணக்கூடியதாக இருந்தது. தமிழே, நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு மகிழ்வுதானே. என் நீர் இருக்கும் வரை நான் உன்னை நேசிப்பேன், உன்னை தொட்டுக்கொண்டே இருப்பேன் என்ற தங்களது உறுதிமொழி அவ்வாறே உங்கள் மனத்திலும் பலவிதமான உறுதிகளை ஏற்படுத்த வேண்டும். தமிழோடு இணைந்திருங்கள் அம்மா. தங்களுக்கு சகல வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வெல்ல தமிழ் அன்னையையும் இயற்கையையும் இறைவனையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞான தமிழ் மன்றத்தின் சார்பாக அனைவருமே கேட்டு நிற்கின்றோம். நன்றி அம்மா. தாங்கள் இந்த நிலையிலும் கொண்டு வந்த அருமையான கவிதை தந்ததற்கு நன்றி. நன்றி. நீடு ஒளி வாழ்க, நீடு வாழ்க. நன்றி. நன்றி மருமகளே. ஆம். மிகுந்த துன்பமான நேரத்திலும் இந்த கவிதையை எடுத்து வந்து இந்த சமுதாயத்தில் கொடுத்ததற்கு இறைவன் துணை உனக்கு ஆறுதல் தருவான் என்று கூறி அச்சுவேரியில இருந்து கனடாவுக்கு உங்களுடைய கவிதையை கொடுத்தீர்கள். உங்கள் தமிழ் என்றும் வாழட்டும். நன்றி. அரசாங்க அதிபராகவும் தமிழ் விற்பனராகவும் திகழ்கின்ற அம்பலவாணர் சிவபாலன் அவர்களை இன்றைய இந்த நல்ல நாளில் ஒரு சிறந்த பணியுள்ள அபரிதமான ஆற்றலுள்ள சிவபாலன் அவர்களை எனது ஊரவர் சுருவில் ஊரை சேர்ந்த அவர்
இப்பொழுது உங்கள் முன் நல்ல உரை ஆற்றுவார் அல்லது கவிதை தருவார். நன்றி. ஞான தமிழ் மன்றில் மீண்டும் மலரும் முத்தமிழ். அன்னை தமிழே, ஆருயிர் தாய்மண்ணே, என்னை இவ்வுலகுக்கு இன்று புறம் தந்த என் தாயே எந்தையே. அன்னை தமிழே, ஆருயிர் தாய்மண்ணே, என்னை இவ்வுலகுக்கு ஈன்று புறம் தந்த என் தாயே எந்தையே. இன்னும் இத்தரணி ஏத்துகின்ற கண்ணல் தமிழை மின்னும் தாரகையாய், மிளிர்கின்ற மெச்சுடராய், வண்ண மலர் காடாய், மலை சாரல் அருவியதாய், மாருதமாய், மா நெருப்பாய். இன்னும் இத்தரணி ஏத்துகின்ற கண்ணல் தமிழை மின்னும் தாரகையாய், மிளிர்கின்ற மெய்ச்சுடராய், வண்ண மலர் காடாய், மலை சாரல் அருவியதாய், மாருதமாய், மா நெருப்பாய், எண்ணும் வகையாய் எல்லாமாய், எண்ணும் வகையாய் எல்லாமாய், கண்டங்கள் பல கடந்து கவி புனைய வந்திருக்கும் என் தமிழ் கவிஞர்களே. கண்டங்கள் பல கடந்து கவி புனைய வந்திருக்கும் என் தமிழ் கவிஞர்களே. எங்கள் நாடு இது, இது எங்கள் நாடு, எங்கள் நாடு இது. இதை யாரும் பங்காட வருவதில்லை, இதை யாரும் பங்காட விடுவதில்லை என்றே இருமாந்து எக்காலம் கொட்டுகின்ற கனடாவில் அமெரிக்கா இப்ப இதை தண்ட நாடம் சொல்ல பார்க்குது. இருந்தாலும் கனடாவில் இருக்கிறவர்கள் சொல்றது தங்களுடைய நாடு என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எங்கள் நாடு இது, இதை யாரும் பங்காட விடுவதில்லை என்றே இருமாந்து எக்காலம் கொட்டுகின்ற கனடாவில் சிங்கன் கொக்குவில் சிங்கன் சேர்த்தெடுத்த தங்கத் தமிழார்வ கலைஞர்களே. ஆனை வயதேற அதன் மறுப்போ மதிப்பேறும். யானை வயசாக அதனுடைய தந்தத்தினுடைய விலை கூடும். ஆனை வயதேற அதன் மறுப்போ மதிப்பேறும். அதுபோல ஞான தமிழ் மன்றம் எனும் நல்ல தமிழ் மன்றமதை ஞாலம் அதில் முகிழ்வித்து தானும் மகிழ்ந்து தமிழ் மாந்தும் அனைவரையும் மகிழ்விக்கும் காணத் தமிழ் பாவாம் விருத்தமதால் பெருத்த கவி. பெருத்த கவி எங்கள் விருத்த கவி வித்தகராம் ராஜலிங்கம் பெரியோனே. அனைவருக்கும் இனிமை மிகு அன்புசால் வணக்கங்கள். போன வருஷம் நானும் கனடாவில் நல்லரங்கு பல கண்டேன். நாடகங்கள், நர்த்தனங்கள், பாடலரங்கங்கள், பைந்தமிழ் பேச்சுரைகள், நாதசுர மேளங்கள், நடன அரங்கேற்றங்கள், நாளுக்கு ஒரு மேடையிலே நல்ல விருந்தளித்தார்கள். போன வருஷம் நானும் கனடாவில் நல்ல பல அரங்கு கண்டேன். நாடகங்கள், நர்த்தனங்கள், பாடலரங்கங்கள், பைந்தமிழ் பேச்சுரைகள், நாதசுர மேளங்கள், நடன அரங்கேற்றங்கள், நாளுக்கு ஒரு மேடையிலே நல்ல விருந்தளித்தார்கள். இந்த நிலந்தனிலே நான் இருந்து நீண்ட கவி அரங்குகளில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற பெருங்கவிஞர் குலாத்துடனே அவ்வப்போது வழங்கி வந்த கவிதையெல்லாம் வானலையில் வர கேட்டு மனங்களித்தோர் ஆயிரமாம். ஆனாலும் விருந்து படைக்க வழி சமைத்த ராஜலிங்கம். அவ்வாறு கவியரங்கிலே விருந்து படைக்க வழி சமைத்த ராஜலிங்கம் மருந்தும் மாத்திரையும் மங்கின கண்ணுமென இப்போ மருந்தும் மாத்திரையும் மங்கின கண்ணுமென வருந்தும் நிலை வந்ததுவோ, அது திருந்தி வர சென்றதுவோ நான் அறியேன். ஞானத்தமிழ் மன்றின் நல்ல மலர் தோட்டத்து
ஞான தமிழ் மன்றின் நல்ல மலர் தோட்டத்துக்கான குருவிகளை காண முடியவில்லை. ஞானத்தமிழ் மன்றின் நல்ல மலர் தோட்டத்துக்கான குருவிகளை காண முடியவில்லை. நானும் மலரும் என்று நாளாய் காத்திருந்தேன். நானும் மலரும் என்று நாளாய் காத்திருந்தேன். சிங்கன் அழைத்தார். ஒக்கிவில் சிங்கன் ஒரு நாள் சிங்கன் அழைத்தார். சிவபாலா வணக்கம் என்றார். சிங்கன் அழைத்தார். சிவபாலா வணக்கம் என்றார். எங்கள் கவி ராஜலிங்கனுக்கு அகவே நாள். எங்கள் கவி ராஜலிங்கனுக்கு அகவே நாள். உங்கள் கவி வேண்டும் ஒரு நாள் வாரும் என்றார். உங்கள் கவி வேண்டும் ஒரு நாள் வாரும் என்றார். அங்கு இரவென்றால் இங்கு பகலென்றோ, அங்கு இரவென்றால் இங்கு பகலென்றோ, அங்கு மாலை என்றால் இங்கு அதிகாலை என்றோ, அங்கு மாலை என்றால் இங்கு அதிகாலை என்றோ, குளிருக்குள் நீவிர் கொடுக்கும் நேரமதில், குளிருக்குள் ஆழ்ந்த குளிருக்குள் நீவிர் கொடுக்கும் நேரமதில், கொளுத்துகின்ற வெயிலிலே கசகசென்று நாம் சினப்போம். கொளுத்துகின்ற வெயிலிலே கசகசென்று நாம் சினப்போம். மதியம் திரும்பி மறை கலரும் வயதினிலே, மதியம் திரும்பி மறை கலரும் வயதினிலே, குதியம் குத்தி குதூகலிக்க மனமங்கும். குதியம் குத்தி குதூகலிக்க மனமங்கும். வரியம் ஒன்று போனால் வயதொன்று கூடிவிடும். ஆனால் வரியம் ஒன்று போனால் வயதொன்று கூடிவிடும். ஆனாலும் இதயத்தால் என்று முழுமையாய் இருந்துட்டால், இதயத்தால் என்று முழுமையாய் இருந்துட்டால், குதியமும் குத்திடலாம், குழந்தைகளாய் மாறிடலாம். குதியமும் குத்திடலாம், குழந்தையாய் மாறிடலாம். இதயம் இளமை பெற இதுதான் வைத்தியமோ. இதயம் இளமை பெற இதுதான் வைத்தியமோ. அங்கே விட்டமின்கள் விதவிதமாய் விக்குதரா கோஸ்கோவில். நான் பார்த்தேன், விட்டமின்கள் விதவிதமாய் விக்குதரா கோஸ்கோவில். அது அல்ல. இதயம் இளமை பெற இதுதான் வைத்தியமோ. இதமான தமிழ் போல ஏதும் மருந்துண்டோ. இதயம் இளமை பெற இதமான தமிழ் போல ஏதும் மருந்துண்டோ. தமிழ் பாடத்தசையாடும், தமிழ் பாடத்தசையாடும், தமிழ் கேட்க திசை ஒலிக்கும். தமிழ் பாடத்தசையாடும், தமிழ் பாட திசை ஒலிக்கும். தமிழ் பேச தமிழ் ஆட விசை கூடும். முத்தமிழே சத்தாக, முத்தமிழே சாராக, முத்தமிழே சத்தாக, முத்தமிழே சாராக, முத்தமிழே வேறாக. கற்றிடவும் கேட்டிடவும் உயிர் தட்டி எழுப்பும், தளர்ந்த உடல் நிமிர்ந்து எழும். கற்றிடவும் கேட்டிடவும் உயிர் தட்டி எழுப்பும், தளர்ந்த உடல் நிமிர்ந்து எழும். கூண்டு கிளியாய் தூண்டில் புழுவாய், கூண்டு கிளியாய் தூண்டில் புழுவாய், நீண்ட நெடுஞ்சாலைதனில் நிற்கதியாய் நிற்கின்ற தாய் பசுவாய், நீண்ட நெடுஞ்சாலைதனில் நிற்கதியாய் நிற்கின்ற தாய் பசுவாய், கரையறியா சமுத்திரத்தில் கட்டறுந்த தனிக்கலமாய், கரையறியா சமுத்திரத்தில் கட்டறுந்த தனிக்கலமாய், தவிக்கின்ற யாவர்க்கும் செவி இனிக்க செந்தமிழில் சேருமெனில் ஒரு வார்த்தை, செவி இனிக்க செந்தமிழில் சேருமெனில் ஒரு வார்த்தை, கூண்டு குடிலாகும் தூண்டில் வளையாகும். கூண்டு குடிலாகும் தூண்டில் வளையாகும். துன்பம் மறந்துவிடும், துன்பம் மறந்துவிடும், இன்பம் பிறந்து வரும், இன்பம் பிறந்து வரும். இதயம் இளமை பெறும், இதயம் இளமை பெறும். கூண்டு கிளியாய் தூண்டில் புழுவாய், நீண்ட நெடுஞ்சாலையிலே நிற்கதியாய் நிற்கின்ற தாய் பசுவாய், கரையறியா சமுத்திரத்தில் கட்டறந்த தனி கலமாய், தவிக்கின்ற யாவர்க்கும் செவி இனிக்க செந்தமிழில் சேருமெனில் ஒரு வார்த்தை, செவி இனிக்க செந்தமிழில் சேருமெனில் ஒரு வார்த்தை, கூண்டு குடிலாகும் தூண்டில் வளையாகும். துன்பம் மறந்துவிடும், இன்பம் பிறந்து வரும், இதயம் இளமை பெறும். நன்றே தமிழ் பாடு. ஆகையினால் நன்றே தமிழ் பாடு. செந்தமிழால் என்னை பாடு என்று, செந்தமிழால் என்னை பாடு என்று சிவன் சொன்னதெல்லாம், செந்தமிழால் என்னை பாடு என்று சிவன் சொன்னதெல்லாம் விந்தை மிகு தமிழ், விந்தை மிகு தமிழ் விண்ணவர்க்கும் விருந்தன்றோ. விந்தை மிகு தமிழ், இந்த மிகு தமிழ் விண்ணவர்க்கும் விருந்தன்றோ. ஆகையினால் நன்றே தமிழ் பாடு. ஆகையினால் நன்றே தமிழ் பாடு. ஞான தமிழ் மன்றம், ஞான தமிழ் மன்றம் நமக்களித்த மேடை இது. ஞான தமிழ் மன்றம் நமக்களித்த மேடை இது. காணத்தமிழ் குயில்கள் கலை பயிலும் தோட்டம் இது. காணத்தமிழ் குயில்கள் கலை பயிலும் தோட்டம் இது.
ஆகையினால் நன்றே தமிழ் பாடு, ஞாலமுதில் முத்தமிழும் நன்றே மலரும். ஆகையினால் நன்றே தமிழ் பாடு, ஞாலமதில் முத்தமிழும் நன்றே மலரும், மனம் வீசும். வணக்கம். நன்றி. நன்றி கவிஞர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரனார் அவர்களே. யாழ் மண்ணிலே இருந்து நமக்கு செவிக்கு விருந்தளித்த தங்களுக்கு கனடாவில் இருந்து எவ்வாறு நன்றி கூறுவது என்று தெரியாமல் நன்றியே, மிக்க மிக்க நன்றி. தங்களிடமிருந்து அழகிய தமிழை பருகினோம். யாழ்ப்பாண நிலைமையையும் கனடா மண்ணின் நிலைமையையும் தாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டு பல விடயங்களை இங்கு எமக்கு எடுத்து தந்தீர்கள். வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற எங்கள் ராஜலிங்கம் ஐயாவுக்கும், அவரை இங்கே இவ்வாறு தமிழ் தொண்டு புரிய தூண்டுகின்ற எங்கள் கவிஞர் கொக்குவில் சிங்கம் ஐயா அவர்களையும் வாழ்த்து நின்ற பெருமை மதிப்புக்குரியது. வயது முறிந்த போதும் தமிழ் பணி செய்யும் ராஜலிங்கம் ஐயா தன்னையும் மகிழ்வுபடுத்தி தமிழ் குலத்தினரையும் மகிழ்வுபடுத்துகின்ற தன்மையை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். தாய் நாட்டில் தமிழ் வளர்ப்பதற்கு ஒப்பாக புலம்பெயர் நாடுகளில், குறிப்பாக கனடாவில் எவ்வாறு தமிழை வளர்க்கின்றார்கள் என்பதை மிகவும் நுணுக்கமாக நீங்கள் ஆய்வு செய்துள்ளீர்கள். திரைப்படங்கள் வாயிலாக, நூல் வெளியீடுகள் வாயிலாக, பாராட்டு விழாக்கள் வாயிலாக, சான்றோர்க்கு உரியோர்க்கு விருதுகள் வழங்கி மதிப்பளிக்கும் தன்மைகளை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். மிகவும் தேவையானது என்று எமக்கும் அதை அறிவுறுத்தி நிற்கின்றீர்கள். அரசாங்க அதிபராக இருந்து அங்கே நடைபெறுகின்ற நிலைமைகளை நாமும் புரியும்படியாக தங்கள் கவிதையூடாக காட்டி நின்றீர்கள். அரசியல் வேறுபாடுகள் இன்றி, ஏற்ற தாழ்வுகளின்றி கனடாவிலே தமிழ் மக்கள் தமிழை வளர்க்கின்ற தன்மையை தாங்கள் கூறி நின்றது எமக்கு பூரிப்பு அளிக்கின்றது. மாறுதமாய் எண்ணு வகையிலே எமக்கெல்லாம் ஈடேற்றம் தருகின்ற கன்னை தமிழை, மின்னும் தாரகையை மாறுதமாய் கண்டீர்கள், மனமகிழ்ச்சி கொண்டீர்கள், எங்களையும் மகிழ்வின் எல்லைக்கு இழுத்துச் சென்றீர்கள். எங்கள் நாடிது, இதை யாரும் பங்கிட விடுவதில்லை எனும் மன உறுதி கொண்டவர்களாக கனடா மன்னிரர் வாழ்கின்ற தன்மையை தாங்கள் இங்கே உறுதியிட்டு கூறியது எமக்கு ஏதோ வகையிலே ஒரு உறுதி எமது மனங்களிலே தங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மறைமுகமாக கூறி சென்றதை கூறி நிற்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் நாடிது, எங்கள் மண்ணிது, நாங்கள் சுவாசிக்கின்ற சுவாசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை கனடா மண் எவ்வாறு கொண்டிருக்கின்றதோ அவ்வாறே நாம் பிறந்த மண்ணிலும் எமக்கு எமது நாடு என்ற எண்ணமும், எமது மொழி என்ற எண்ணமும் எமது மனதிலே உறுதி கொண்டு இருக்க வேண்டும் என்ற உன்னதத்தன்மையை உரைத்து நின்றீர்கள். நாடு இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆகின்றான். அதற்கும் மேலாக மொழி இழந்தவன் தன்னையே இழந்தவன் ஆகின்றான், முகவரி இழந்தவன் ஆகின்றான் என்ற உண்மையை இங்கே நாங்கள் கவிஞர்களாக இருந்து உணரச் செய்த தன்மை அந்த கவிதையூடாகவே மறைபொருளை நாங்கள் வெளிப்படையாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆணை வயதேற அதன் மறுப்போ மதிப்பேறும் என்றீர்கள். எமது மொழி மூத்த மொழி, உலகத்திலே முதன்முறையாக தோன்றி பல மொழிகளுக்கு எல்லாம் அத்திவாரம் கொடுத்த தாய்மொழியாக இருக்கின்ற எமது மொழியின் பெருமையோ அதனினும் மிக வெகுமதியானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அவ்வாறே இந்த நிகழ்ச்சி ஞான தமிழ் மன்றம், இந்த ஞான பெருங்கவிகளால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஞான தமிழ் மன்றமும் மூத்தவர்களால் எப்போ தொடக்கப்பட்ட அந்த ஞான தமிழ் மன்றமும் மதிப்பு மிக்கது. அந்த
ஞான தமிழ் மன்றம் நூறொலி வாழ்ந்து தமிழ் பணி செய்ய வேண்டும் என்ற தங்கள் ஆதங்கத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. கனடாவிலே நாடகம் கண்டதன்மை, நர்த்தனம் ஆடியதன்மை, பாடலரங்கு பார்த்ததன்மை, நாதஸ்வர தமிழ் கச்சேரியை உள்வாங்கிய தன்மையெல்லாம் தங்கள் பாடலிலே கவிதையிலே எங்கள் மனதை தொட்டு நிற்க தாங்கள் தந்த கவிதை மிக மிக அற்புதம். நீண்ட கவியரங்குகளிலே புலம்பெயர்ந்த மண்ணில் இயங்கும் வானொலிகளூடாக தாங்கள் தந்த கவிதையை பலரும் சுவைப்பதை கண்டே நீங்களும் மகிழ்ந்தீர்கள். அதே போல் அந்த வானொலிகளும் தமிழ் வளர்ப்பதிலே முன்னிற்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மருந்தோடு இருக்கும் நிலை ஐயாவுக்கு மாற வேண்டும். ஐயா நீண்ட ஆயுளை பெற வேண்டும். அவர் தமிழோடு உறவாடுவதனால் அவருடைய ஆயுள் நீண்டது, நோய் நொடி அகலும் என்ற எண்ணத்தை எமக்கு ஐயா ஊட்டினீர்கள். உண்மைதான், அது உண்மை. எமது தமிழ் அமுதை பருகினால் எமக்கு விட்டமின்கள் தேவையில்லை. உடல் உறுதி பெறும், ஆரோக்கியமாக இருப்போம். இளமை ஊஞ்சலாடும். இளமை எமது உள்ளத்திலும் இருக்கும், உடலிலும் இருக்கும் என்ற உண்மையை நாங்கள் உணர்கின்றோம். எனவே ஐயா, தாங்கள் கனடாவுக்கு வந்து பலவற்றை கண்டு எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதன் விடாக அதிலும் விட தமிழின் பெருமையை, அந்த தமிழ் சுவையை நாங்கள் உண்ண வேண்டும் என்ற உன்னத தன்மையை, தமிழோடு நாங்கள் நாளுமே உறவாடும் என்ற அந்த தன்மையை எங்களுக்கு காட்டி நின்றீர்கள். தமிழை உண்டால் வாழ்வு சிறக்கும், வயது நீடிக்கும், பெருமை கூடும் என்ற உண்மையோடு இன்னொரு தன்மையையும் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காட்ட விரும்புகின்றேன். தங்கள் நண்பர், நீங்கள் அவருடைய கவிதையை ஏற்கனவே கேட்கவில்லை என்று சொன்னீர்கள். நீங்கள் அவர் தொட்ட அந்த ஒரு கருத்தையும் தொட்டு நின்றதை நான் இங்கே உங்களுக்கும் கூற விரும்புகின்றேன். செந்தமிழாலே என்னை பாடி என்று சிவன் கேட்டுக்கொண்டார். அந்த தன்மையை சுந்தரரை கேட்டதையும் சேக்கிழாருக்கு எங்களது சிவனார் அடியெடுத்து கொடுத்ததையும் உங்கள் நண்பர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார். அதையே நீங்களும் தொட்டு நிற்கின்றீர்கள். செந்தமிழாலே என்னை பாடு என்று சிவன் சொன்னது எதற்காக தெரியுமா? விண்ணவர் கூட தமிழ் மருந்தை அருந்துவார்கள் என்ற அந்த உன்னத தன்மையால் என்று உரைத்த தன்மை மிகவும் அற்புதம், மிகவும் அற்புதம். நன்றி. தங்களுடைய கவிதை கேட்டதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய நீங்கள் என்னுடைய கவிதை ஒவ்வொரு வரியையும் உன்னிப்பாக ரசித்து அதை ஆய்ந்து உங்களுடைய கருத்துரை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். அழகு கவிஞரே, அறிவு கவிஞரே, அன்பான கவிஞரே, உலக கவிஞரே, நீங்கள் வராவிட்டாலும் உங்களை நினைக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு அழகு தந்த பொன்னையா ராசா அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். தொடக்கத்திலே இருந்து இதிலே தொடர்ந்து இருக்க முடியாத நிலைமை, வெளியே ஒருவரை சந்திக்க வேண்டிய காரணத்தால் அது முடிந்து வர இப்பொழுதுதான் அந்த நேரம் கிடைத்தது. சரி, என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். அந்த மறு சந்தமோடு சிந்து தமிழ் பாட வந்தெதிகை மோனையோடு குந்தி விளையாடும் விந்தையோடு முந்த பொருள் சுந்தரமதாக தெந்தமிழே எந்தமிழாய் வந்தருள வேண்டும். மானிடத்தின் மனதெங்கும் மலராய் மலர்வதற்கு தேனியென தேன் சுவைக்க தேன் மதுர கலை வேண்டும். கூன குறுகி கொடுமையெனும் செயல் யாவும் நானிலத்தால் நீங்கி நல்ல நிலை பெற வேண்டும். இயலிசை நாடகம்தான் இந்தமிழின் நுக்கலையாம். செயல் வழி கொண்டு நாமே சேவித்து வளர்ப்போம் வாரீர். முயல்பவர் தோற்பதில்லை முந்தியே செல்வார் காணீர். இடரெதும் வந்த போதும் இறங்கிடாது உயர்ந்தே செல்வோம்.
நாடக மேடை கூட நவீனமாய் வளர்ந்து செல்ல நாம் அது கூட சேர்ந்தே நயத்தகு வளர்ச்சி காட்ட தாமதமின்றி எங்கள் தரங்கடா கலைகள் யாவும் மேவிட எண்ணம் கொண்டு வியந்திட உயர்வோம் வாரீர். ஆயகலை தமிழில் மொத்தம் 64 என்போம். தூயதாய் அவற்றை ஏற்றி தூய்மையாய் வாழ வைப்போம். தாயது மொழி கலைதான் தரணியில் இன்பம் சேர்க்கும். தூயதாய் சிறப்பாயாக்கின் துலங்கிடும் அவனி எங்கும். காலத்தின் கடும் பிடியில் கவனத்தின் நின்மை மேவ ஞானத்தின் பரப்பு எங்கும் நாம் குடியேறிவிட்டோம். போரதன் தாக்கத்தாலே புலம்பெயர் தமிழராகி வேரிலே பூத்த மூத்த முத்தமிழ் சிறக்க வைப்போம். இயலதன் வளர்ச்சியாக இலக்கியம் மிளிரும் நாளை வயததில் மூத்த நூல்கள் வலம்பெற உலகமெல்லாம் இயன்றதாய் நுண்ணறிவு இலகுடை சேவை எங்கும் மொழிபெயர்ப்பாகி எங்கும் மொத்தமாய் உலகம் செல்லும். அறிவியல் கண்டவற்றை அன்றே நாம் சொன்னோம் என்று முதுபெரும் அறிவியலின் மூத்தவர் தமிழர் என்று உலகறிந்து உவகை கொள்ள வகையது பிறக்கும் நாளை நிலையதை காண வேண்டி நித்தமும் உழைப்போம் நாமே. மெய்நிகர் உலகத்தூடாய் நுண்ணறி தொழில்நுட்பத்தால் எய்திடும் கருத்துக்கள் எங்கனும் பரவுங்காலை மெய்யது மேன்மை ஏது பொய்யிலா சிறப்பு ஏது என்பவை யாவும் எங்கும் இனிதென பரவும் காணீர். இசை வளர் இஜை புடையோர் நுண்ணறி செயலாக்கத்தில் விசையென வீச்சாய் நல்ல புது இசை படைத்து நாளை புது புது சிம்பொனி போல் புதுவகை இசைகள் கொண்டு திகைத்திட உலகமெங்கும் திளைத்திட வைப்பார் நாளை. நாடகம் நாளை நல்ல நயந்திடும் தொழில்நுட்பத்தால் ஊடகம் என்னும் நல்ல உயர்வுடை சாதனத்தால் மேன்மை பெற்றுலகமெங்கும் மேவிடும் கலையே ஆகி தாரணி எங்கும் இன்னும் தரமுடை கலையாய் காட்டும். ஆய்வுகள் மூலம் நல்ல அழகுடை கலையேயாக தாரணி எங்கும் காணும் தரமுடை நுட்பத்தோடு நாடக திருவிழாக்கள் நாடுகள் கூட்டு சேர்ந்து நடத்திட வாய்ப்பதாலே நாடக கலையும் வாழும். வாழட்டும் முக்கலைகள் வளரட்டும் வானம் மட்டும் சூழட்டும் எல்லா நாடும் சுற்றட்டும் உலகத்தோடு மாளட்டும் தீமை எங்கும் மண்ணுலகாளட்டும் தேனிலும் இனியதாக செம்மொழி கலைகள் கலை வாழட்டும். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி கவிஞர் பொன்னையா ராசா அவர்களே. ஏற்கனவே அருவி கவிஞர், அன்பு கவிஞர், உலக கவிஞர் என்று தங்களை வரவேற்றாருங்கள் ஞானத்தமிழ் மன்றத்தின் தலைவர் அவர்கள். நாங்களும் அறிவோம் தங்கள் அன்பை, அறிவை, உலகப் பற்றி, தமிழ் பற்றி எல்லாம் நாங்களும் ஏற்கனவே உங்களுடைய கவிதைகள் மூலம் அறிந்திருக்கின்றோம். எத்திசை சென்றாலும் என் தமிழை மறவாது போற்றி பாடுகின்ற, போற்றி துதிக்கின்ற, போற்றி வளர்க்கின்ற எம்மவரை போற்றி நின்றீர்கள். நன்றி. மானிடத்தின் மனதிலெல்லாம் மாசினை நீக்கி நின்ற எம் தமிழை, உலக மொழிகளில் எல்லாம் ஊடுருவி நிற்கின்ற எம்மொழியை, அறிவியல் கலந்த மொழியை, வானியல் கலந்த மொழியை, நாடகம், பாடல்கள், இயல் என இவையெல்லாம் கலந்த எம்மொழியை உலகெல்லாம் நாங்கள் வாழ வைக்க வேண்டும். எவ்வாறு எனில் ஒத்துழைப்பு எல்லோரும் கூடி அவற்றை வாழ வைக்க வேண்டும் என்று தங்கள் ஆதங்கத்தை எமக்கு தந்தீர்கள். ஆய கலைகள் 64 படைத்த மொழி அல்லவா தூய தமிழ். அவற்றை எம்மோடு மட்டும் விழாவில் எம் சந்ததியும் அறிய செய்ய வேண்டும், அதை தலைக்க செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னத உறுதியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்கள் கவிதை வெளிப்படுத்தி நின்றதை காணக்கூடியதாக இருந்தது. ஞானத்தில் எங்கும் பறந்து நிற்கின்றோம், ஆயினும் ஞானத்தையும் சுமந்து வந்து நிற்கின்றோம் என்ற அந்த உண்மையையும்
கூறி நின்றீர்கள். வயதுடை பழைய மொழிகளை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும், அவற்றையெல்லாம் தொழில்நுட்ப கருவிகள் ஊடாக இந்த உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி நின்றீர்கள். ஊடகங்கள் மூலம் நாங்கள் தரமுயர்ந்த தமிழை உலகமெல்லாம் பகிர்ந்து நாங்கள் எங்களது உறவினை, தமிழ் உறவினை வளர்க்க வேண்டும், அதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற தங்களுடைய அன்பான அறிவுறுத்தலையும் இங்கு உங்களுடைய கவிதையினூடாக காட்டி நின்று, வாழட்டும் முக்கலைகள், வாழட்டும் எங்கள் செந்தமிழ், மாறட்டும் தீமைகள் எல்லாம், தேனினும் இனிய எமது செம்மொழி தொடரட்டும் நீளட்டும் என்று பாட்டி நின்ற தங்கள் கவிதைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி. தாசா அவர்களுக்கும் மீரா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி உங்கள் பணிக்கு. நன்றி 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 ஐயா. ஒரு ஆள் இருக்கிறார் பெரியவர், மிஸ்டர் கொக்கவில் சிங்கம். அதுக்கு அடுத்தது மீரா சொல்லுவா, கடைசியா நீங்கள் திருப்ப சொல்லலாம். நான் ஒரு சின்ன கவிதான் ஐயா. நான் ஒரு இப்பதானே கற்கிறேன். சரி, உங்கள் கவிதை சிறிதாக இருந்தாலும் அது பெரிது உலகத்தில், குறைவாக இருந்தாலும் வயதால கூடிய கவிதை. எங்கே அழகான அந்த கவிதையை தாருங்கள் பார்க்க. எங்கள் தேசபாரதி விருத்த கவி வித்தகர் ஞானக்கவி வேலாயுதர் ராஜலிங்கம் ஐயா அவர்களின் ஞான தமிழ் மன்றின் மீண்டும் மலரும் முத்தமிழ் கவியரங்கத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு பாவலர் கவிஞர் பெருமக்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் கொக்குவில் சிங்கனின் பணிவான வணக்கம். மெய்நிகர் வழியாய் மேன்மை தமிழினை, மெய்நிகர் வழியாய் மேன்மை தமிழினை ஐயன் ராசலிங்கம் அகிலத்தில், மெய்நிகர் வழியாய் மேன்மை தமிழினை ஐயன் ராசலிங்கம் ஐயா அகிலத்தில் மெய்யாய்ப் பரப்பிய மாண்புமிகு பாவலர், மெய்யாய்ப் பரப்பிய மாண்புமிக பாவலர் நோயும் வந்ததால் தொய்வும் ஏற்படவே, நோயும் வந்ததால் தொய்வும் ஏற்படவே, பந்தமிழை பரப்பாது நொந்து போனாரே, பந்தமிழை பரப்பாது நொந்து போனாரே, உண்மையில் ஞானத்தமிழ் மன்றத்தை மீண்டும் மலரவும், உண்மையில் ஞானத்தமிழ் மன்றத்தை மீண்டும் மலரவும், முத்தமிழ் மணக்கவும், சிவ தாண்டவ மீண்டும் மலரவும், முத்தமிழ் மணக்கவும், தாண்டக சிவன், தாண்டக சிவன் தயவும் கிடைத்ததே. சங்கத்தின் தலைவன் முருகன், சங்கத்தின் தலைவன் முருகன் அமிழ்தான ஆசீர்வாதத்தையும் தமிழில் காதல் கொண்ட பாவலர்கள்
சங்கத்தின் தலைவன் முருகன் அமிழ்தான ஆசீர்வாதத்தையும் தமிழில் காதல் கொண்ட பாவலர்கள் நமது கவிஞர்கள் அன்பு கிடைத்தனவே. நமது கவிஞர்கள் அன்பு கிடைத்தனவே. யாவரையும் வருக வருக என, யாவரையும் வருக வருக என கனடா ஞான தமிழ் மன்றத்தின் சார்பில், யாவரையும் வருக வருக என கனடா ஞான தமிழ் மன்றத்தின் சார்பில் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன். இங்கனம் அகம் மகிழும், இங்கனம் அகம் மகிழும் உங்கள் கொக்குவில் சிங்கன். நன்றி ஐயா, நன்றி. மனம் மகிழ்ந்த வாழ்த்தினை தந்தீர்கள். அதனூடாகவே நன்றியையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கவிஞர் கொக்குவில் சிங்கன் ஐயா அவர்களே, கடுகு சிறிது என்றாலும் காரம் பெரிது. விருத்த கவி, ஞானக்கவி, தேசக்கவி அவர்களை வாழ்த்தி ஞான தமிழ் மன்றத்தின் தலைவராக இருந்து அவர் செய்யும் தமிழ் பணிகளை போற்றினீர்கள். அவர்களது உடல் நிலையில் ஏற்பட்ட தொய்வு, சில மாற்றங்களினால் இடையிலே அந்த நிகழ்வு ஞான தமிழ் மன்றத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் மீண்டும் தங்களுடன் உதவியுடன் அது தொடரப்படுவதை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மெய்நிகர் வழியாக இருவரும் இணைந்து பைந்தமிழை பரப்புங்கள், நாங்களும் பருக துடிக்கின்றோம் என்று இந்த இடத்திலே நாங்கள் கவிஞர்களுடன் இணைந்து நானும் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த ஞான தமிழ் மன்றத்தில் மீண்டும் வளர்ந்திருக்கின்ற முத்தமிழ் மனம் வீச வேண்டும். உலகமெல்லாம் மனம் வீசி எங்களுடைய உயிர் நாடியினுள் சென்று எங்கள் உயிரையும் நீட்டிக்க வேண்டும், எங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மெருகூட்ட நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை வேண்டிக் கொண்டிருந்தேன். சிவனாரையும் சங்கத்தின் தலைவனாக இருந்த முருகப்பெருமானையும் அவர் அருளினாலே எமக்கு இன்று கிடைக்கின்ற அந்த தமிழினும் அமுதத்தினை பருகி நிற்கின்ற இந்த கவிஞர்களையும் வாழ்த்தி நின்றீர்கள். அவர்களுக்கு தங்கள் ஆசீர்வாதத்தையும் நல்கி நின்றீர்கள். தமிழ் மீது காதல் கொண்டு இந்த தமிழை யாவரும் வளர்க்க வேண்டும் என்று தாங்களும் விரும்பி எல்லோரையும் அன்புடன் வரவேற்றீர்கள். அதற்கு நன்றி. நன்றி ஐயா. தங்கள் சிறந்த கவிக்கு நன்றி. வணக்கம். மிக மிக நன்றி ராஜ்மீரா, கனி விமலநாதன் ஆகிய இருவருக்கும். நன்றி நன்றி. மிகவும் இக்கட்டான நேரத்திலே உங்கள் அறிவுரையையும் ஆற்றலையும் கவி உரையையும் தந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்களுக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கமையா, என்ன இதை சொல்ல போறீங்களா? இல்ல, எல்லாம் சொல்லியாச்சு. நீ மீராமாவும் என்னாலும் சொல்றேன்டா சொல்லலாம்.